வணக்கம் மாணவர்களே, வெல்டட் ட்ரேடின் இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் பீட் டெபாசிட் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் கொண்ட ஷீட்டுகளை தயார் செய்யவும், GTAW மிஷின் ஆக்சசரிஸ் மற்றும் பாராமீட்டர்களை அமைக்கவும், லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி ஃபில்லருடன் ஃபியூஷன் ரன் டெபாசிட் செய்யவும், ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும், ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும் முடியும். இப்போது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் பீட் டெபாசிட் செய்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பார்ப்போம். தேவையான கருவிகள் அல்லது பொருட்கள்: ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பால் பீன் ஹேமர், ட்ரை ஸ்கொயர், tongs, steel wire brush, filler rods, welding torch, key or spanner, helmet type screen, gas regulator with preheater and flow meter, welding power source, GTAW machine, shielding gas cylinder, tungsten electrode, foot switch, center punch, 2 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட். இப்போது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் பீட் டெபாசிட் செய்வதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். பொட்டென்ஷியல் ஹசார்டுகளிலிருந்து பாதுகாக்க சேஃப்டி காகிள்ஸ், கிளவுஸ் மற்றும் இயர் ப்ரொடெக்ஷன் போன்ற பொருத்தமான பாதுகாப்பு உபகரணங்கள் PPE அணியுங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடம் வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மார்க்கிங் மற்றும் கட்டிங் செய்வதற்கு தேவையான 2 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வெல்டிங் டேபிளின் மேல் வையுங்கள். கட்டிங்கிற்கான மெஷர்மெண்ட் மார்க்கிங் செய்வதற்கு ரூலர் அல்லது மெஷரிங் டேப் மற்றும் ஸ்கிரைபருடன் தயாராக இருங்கள். தேவையான கட்டிங் லைனுக்கு ரூலரை பயன்படுத்தி 2 mm தடிமன் அலுமினியம் மீது துல்லியமாக 150 mm நீளம், 100 mm அகலம் ஆகியவற்றை மார்க் செய்யவும். பிழைகளை தவிர்க்க மெஷர்மெண்ட்டுகளை இருமுறை சரிபார்க்கவும். கட்டிங் ப்ராசஸ் முடிவடையும் தருவாயில் கட்டிங் நேராக இருக்க கூடுதல் கவனம் செலுத்துங்கள். எதிர்பாராத ஓவர் கட்டுகளை தவிர்க்க லைனின் முடிவை நெருங்கும் போது வேகத்தை குறைக்கவும். கட்டிங் முடிந்ததும் ஸ்மூத்னஸ் மற்றும் அக்யூரசிக்காக அலுமினியம் ஷீட்டின் எட்ஜுகளை கவனமாக ஆராயுங்கள். ரஃப் எட்ஜுகளை ஃபைல் செய்யுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். மேலும் அழுக்குகளை அகற்ற அசிட்டோன் அல்லது ஆல்கஹால் கொண்டு கெமிக்கல் கிளீனிங் செய்யுங்கள். ஷீட்டின் இரு முனைகளிலும் 25 mm இடைவெளி விட்டு பேரலல் லைன்களை குறிக்கவும். ஸ்கிரைபரை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் லைனை வரையவும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு இடையே 20 mm இடைவெளியை அளந்து ஸ்கிரைபரை பயன்படுத்தி செகண்ட் லைனை குறிக்கவும். லைன்களுக்கு இடையே 20 mm இடைவெளியை பராமரிக்கும் அதே செயல்முறையை பின்பற்றி மேலும் 3 லைன்களை வரையவும். மொத்தம் 5 லைன்கள் குறிக்கப்பட வேண்டும். பஞ்ச் செய்வதற்கு பிரிக் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தவும்.
பஞ்ச் மார்க்குக்கு இடையில் 4 mm இடைவெளியை பராமரிப்பதன் மூலம் பிரிக் பஞ்ச் மற்றும் ஹேமரை பயன்படுத்தி பஞ்ச் மார்க்கை உருவாக்க தொடங்குங்கள். பஞ்ச் மார்க்கை சரிபார்த்து அனைத்து பஞ்சுகளும் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். வெல்டிங் ப்ராசஸை தொடங்க ஷீட்டை வெல்டிங் டேபிளில் தயார் நிலையில் வைக்கவும். GTAW மிஷினை அமைத்தல். வெல்டிங் மிஷினின் பவர் கேபிள்களை சரிபார்க்கவும். பவர் கேபிள்களின் முனைகளுக்கு இடையில் வெட்டுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஏதேனும் குறைபாடுகளை கண்டறிந்தால் அதை உடனடியாக சரி செய்யவும். வெல்டிங் டார்ச் கேபிள்களில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என சரிபார்க்கவும். வெல்டிங் டார்ச்சை சரிபார்த்து அது சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். வெல்டிங் மிஷினை இயக்கி வோல்டேஜ் மற்றும் ஆம்பியரை சரிபார்க்கவும். வோல்டேஜ் மற்றும் ஆம்பியர் சரியாக இருந்தால் வெல்டிங் ப்ராசஸ்க்கு மெஷினை செட்டப் செய்யவும். வெல்டிங் ப்ராசஸ் தொடர்வதற்கு முன் ஒரு ஆர்க் டெஸ்ட் நடத்தவும். 1.6 mm கொண்ட அலுமினியம் ஃபில்லர் ஒயரை தேர்ந்தெடுக்கவும். அலுமினியம் 95%, சிலிகான் 5%. ஆம்பரேஜை 75 முதல் 100 ஆம்பையரில் அமைக்கவும். ஆர்கன் கேஸ்க்கு கேஸ் ஃப்ளோ ரேட்டை 7 LPM லிட்டர்ஸ் பர் மினிட் என அமைக்கவும். ஒரு ஸ்கிராப் பிளேட்டில் ஆர்க்கை அடிக்கவும். டெஸ்ட் சரியானதாக இருந்தால் வெல்டிங் ப்ராசஸை தொடரவும். இப்போது கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்கை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் பீட் டெபாசிட் செய்வதற்கான வெல்டிங் ப்ராசஸை பார்ப்போம். வெல்டிங் டேபிளில் அலுமினியம் ஷீட்டை ஃப்ளாட் பொசிஷனில் வைக்கவும். ஃப்ளாட் பொசிஷனில் வெல்டிங் செய்ய உதவும் வகையில் ஷீட்டை வைக்கவும். கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் மிஷினை செட் செய்யவும். பவர் சப்ளையை பின்வருமாறு தேர்ந்தெடுக்கவும். ஷீல்டிங் கேஸ் ஹீலியமாக இருந்தால் DCEN ஐ பயன்படுத்தவும். ஷீல்டிங் கேஸ் ஆர்கனாக இருந்தால் AC பவர் சோர்ஸை பயன்படுத்தவும். பெரும்பாலான வெல்டிங் ஆர்கன் கேஸ் பயன்படுத்தி செய்யப்படுகிறது. ஆர்கன் கேஸ் சிலிண்டரை மெஷினுக்கு அருகில் ஒரு ட்ராலியில் பாதுகாப்பான தூரத்தில் வைக்கவும். ஆர்கன் சிலிண்டரின் வால்வை சரிபார்க்கவும். கேஸ் பிரஷரை திறந்து சரிபார்க்க சிலிண்டர் கீயை பயன்படுத்தவும். ஆர்கன் கேஸ் சிலிண்டரில் கேஸ் ஃப்ளோ மீட்டர் மற்றும் ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் செய்யவும். கேஸ் லீக்கேஜ் உள்ளதா என செக் செய்ய பொருத்தப்பட்ட கேஸ் ஃப்ளோ மீட்டர் மற்றும் ரெகுலேட்டரை சரிபார்க்கவும். ஏதேனும் லீக்கேஜ் கண்டறியப்பட்டால் உடனடியாக அதை சரி செய்யவும். ஃபிக்ஸிங் கிளாம்ப் மூலம் கேஸ் ஃப்ளோ கேபிளின் ஒரு முனையை ரெகுலேட்டருடன் ஃபிக்ஸ் செய்யவும். ஆம்பரேஜை அமைப்பதற்கு முன் அமைப்பதற்கான கைட்லைன் அல்லது யூசர் மேனுவலை பார்ப்பது நல்லது. ஆம்பரேஜை 75 முதல் 100 ஆம்பியரில் அமைக்கவும். கேஸ் ஃப்ளோ ரேட்டை செட் செய்ய கேஸ் ரெகுலேட்டரை பயன்படுத்தவும். கேஸ் ஃப்ளோ ரேட் செட் செய்வதற்காக கைட்லைன் அல்லது யூசர் மேனுவலை பார்ப்பது நல்லது. ஆர்கன் கேஸுக்கு கேஸ் ஃப்ளோ ரேட்டை 7 LPM லிட்டர்ஸ் பர் மினிட் என அமைக்கவும். ஒரு ஸ்கிராப் பிளேட்டில் ஆர்க்கை அடிக்கவும். வெல்ட் பீடின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை சரிபார்த்து சரியான அகலம் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். ஒரு ஃபில்லர் ராடை தயாராக வைத்து ஃபர்ஸ்ட் பஞ்ச் மார்க் செய்யப்பட்ட லைனிலிருந்து வெல்டிங்கை தொடங்கவும். யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடில் டார்ச் மற்றும் ஃபில்லர் ஒயரை நகர்த்தவும். வெல்ட் பீட் ஒரே சீராக டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். லைன் ஆஃப் வெல்டிலிருந்து ஃபில்லர் ராடை 10 முதல் 15 டிகிரியிலும் டார்ச்சை 70 முதல் 80 டிகிரியிலும் வைக்கவும். வெல்டிங்கை முடித்து கிரேட்டரை நிரப்புவதை உறுதி செய்யவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். செகண்ட் பஞ்ச் லைனில் பீடை தொடங்கவும்.
ஒரே சீரான வெல்டிங் ஸ்பீடில் டார்ச் மற்றும் ஃபில்லர் ஒயரை நகர்த்தவும். வெல்ட் பீட் பஞ்ச் மார்க்கில் குறிக்கப்பட்ட இடத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். 3வது 4வது 5வது பஞ்ச் லைனுக்கும் அதே வெல்டிங் ப்ராசஸை மேற்கொள்ளவும். ஒவ்வொரு பஞ்ச் லைனிலும் வெல்டிங் முடித்த பிறகு பீடுகளை ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும். குறைகளை இப்போது பார்ப்போம். கிரேட்டர், ப்ளோ ஹோல்ஸ், எக்ஸசிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், பொராசிட்டி, இம்ப்ராப்பர் பீட். மறுபார்வை. இந்த தலைப்பில் நாம் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 2 mm தடிமன் என ஷீட்டை தயார் செய்யவும். GTAW இயந்திர பாகங்கள் மற்றும் பாராமீட்டர்களை அமைக்கவும். லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி ஃபில்லர் ராடுடன் ஃபியூஷன் ரன்னை டெபாசிட் செய்யவும். ஸ்டீல் ஒயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள். கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட அலுமினியம் ஷீட்டில் பீட்களை டெபாசிட் செய்யும் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.